ஸோ இப்போ ப்ரெக்னன்சியில் பிளட் குரூப்பை பொறுத்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே பிளட் குரூப்பு, 2 பேருமே ஏ பாசிட்டிவ். இதனால ஏதாவது பேபிக்கு ப்ராப்ளம் வருமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வராது. மதர் நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவும் ஃபாதர் பாசிட்டிவ் பிளட் குரூப்பாகவும் இருக்கும்போது இந்த பேபி பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, பேபியோட பிளட் செல்ஸ் மதருக்குள்ளே போகும்போது மதருக்கு அது ஒரு அந்நியமான விஷயம் இல்லையா? அப்போ அந்த செல்லை எடுத்து லேசாக ஒரு சின்ன சண்டை மாதிரி போடலாம். ஸோ இதுதான் RH இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே வரணுங்கிறது கிடையாது. பட் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கான பிளட் டெஸ்ட்டுகள் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7th மத்தும் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி பிளட் குரூப்பை பொறுத்து இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கொடுக்கறது மூலமாகவும் ஃப்யூச்சரில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தவிர்க்கலாம். ஸோ RH நெகட்டிவ்னாலே பயப்படாதீங்க. கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது, அவ்வளோதான்.